ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டானது வருகிறது. இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, என்ன மாதிரியான அற்புதங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காத்திருக்கு அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில உங்களுடைய ராசி கும்ப ராசியா இருந்தா கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகுது அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். கும்பராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடைங்க. இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நாட்களாக அமைய போகுது அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாகவே பார்க்கும் பொழுது குபேர யோகம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தடுத்து வரக்கூடிய அதிர்ஷ்டம் நிறையவே உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது எதிர்பார்க்காத வகையில எதிர்பார்க்காத மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லப்படுது. கும்பராசினியர்களுக்கு ஜென்ம சனி விலகி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில வருகிறார். இதனால உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சனி பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது கும்பம் ராசி நேயர்களுக்கு விசேஷமான ஒரு அமைப்பாகவே சொல்லப்படுது. கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி இல்லாமை, குடும்பத்தில் நிம்மதியின்மை, ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் அரசியல் தலைவர்களுக்கு பாதிப்பு, இந்த மாதிரி நிறைய விதமான பாதிப்பு உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். இந்த பாதிப்புகளில் இருந்து படிப்படியாக இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. கும்பராசி நேயர்களுக்கு இதனால நீங்க நினைத்து பார்க்காத வகையில பல வகையான மாற்றங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். பேச்சில் இனிமையை கடைபிடிப்பது உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லதாக இருக்கலாம். இல்லையெனில் பார்த்தீங்கன்னா பேச்சினால் பெரும் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கிறது. வங்கித்துறை, நிதித்துறைகளில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு உண்டாகும். இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க மிகுந்த கவனத்தை செலுத்துவது அவசியம். ஏதாவது உங்களுக்கு சிறு தொந்தரவு ஏற்பட்டாலுமே உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நீங்க நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க மிகுந்த கவனத்தை கண்டிப்பா செலுத்தலாம். பண வருமானம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். நல்ல கடன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலுக்கான கடன்கள் ஏதாவது முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள் உங்களுக்கு நீங்க நினைத்தபடி உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதுபோலவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாகவே பார்க்கும் பொழுது அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். இளைய சகோதரி சகோதரர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அற்புதமான யோகங்கள் காத்திருக்கு. அது போலவே நிதி சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறக்கூடிய யோகம் உண்டாகும். நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது. ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். செல்வம் சேர்ப்பதை உங்களுடைய பிரதான நோக்கமாக இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கலாங்க. உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் இது அனைத்தை பற்றியுமே பார்க்கும் பொழுது குடும்பத்தை பற்றியும் பார்க்கும் பொழுது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் ஓடும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய எண்ணம் முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, முதலீடு செய்வது போன்ற அமைப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு வேண்டிய பொருட்களை நீங்களே சேர்த்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தேவையை நீங்களே பூர்த்தி செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். செல்வம் சேர்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு கும்பராசினியர்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. மிகப்பெரிய பூரண கும்ப மரியாதை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசினியர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. கடந்த வருடங்களில் திருமணத்தில் ஏமாற்றம் நிச்சயமாக நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும்.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது திருமண விஷயத்துல இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாமே இந்த ஆண்டில் நீங்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பண விஷயத்துல பார்க்கும் பொழுது குபேர யோகம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். காதல் விஷயத்துல ஏமாற மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம். அதாவது இந்த காலகட்டத்துல முழுமையாகவே கும்பராசினியர்களுக்கு காதல் விஷயத்துல ஏமாறக்கூடிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பண விஷயத்திலையும் அதே போல நீங்க உஷாராகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு நல்ல காலம் கண்டிப்பாக பிறக்கக்கூடிய அற்புதமான யோகம் கும்பராசினியர்களுக்கு மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஜென்ம சனி விலகியதை உங்களுக்கு மனதளவில் ஒரு நல்ல தெளிவை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான குழப்பத்திற்கும், அனைத்து விதமான சிக்கல்களுக்கும், அனைத்து விதமான கவலைகளுக்கும் நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த ஒரு தெளிவு உங்களுக்கு உண்டாகும். 6ல் இருக்கக்கூடிய குரு மறைந்தாலும் குரு பார்க்கக்கூடியது அற்புதமான இடங்களாக உங்களுக்கு அமைகிறது. இதனால கும்பம் ராசி நேயர்களுக்கு புதிய பட்டம், புகழ், பெயர் கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே உங்களுக்கு உயர்ந்த சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அந்த கனவுகளை நோக்கிய பயணத்துல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுமையாகவே கும்பராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத வகையில் நிறைய விதமான யோகங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் கும்பராசினியர்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியமாகவே நம்ம சொல்லலாம். தூர தேச பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு உண்டாகும். மிக சிறந்த தனவரவு, தனபாக்கியம் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படலாம். குடும்ப உறவுகளுக்கிடையே இருந்து வந்த சிக்கல்கள் நிச்சயமா தீருங்க. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் பணவரவு இது அனைத்துமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு கும்பராசினியர்களுக்கு உங்களுடைய ராசியில ராகு மற்றும் 7ல் கேது இருப்பதால் உங்களுடைய காதல் வாழ்க்கையில நீங்க விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமண வாழ்க்கையிலும் நீங்க விட்டு கொடுத்து செல்வது அவசியம். இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு கும்பராசினியர்கள் நடந்து கொண்டாலே உங்க வாழ்க்கையில எந்தவித நெகட்டிவான விஷயங்களும் கண்டிப்பாக நடக்காது. இதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு பிரச்சனைகளும் கண்டிப்பாக பெரிய அளவில் ஏற்படாமல் நீங்க பார்த்து கொள்ளலாம். எந்த அளவுக்கு கும்பராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க அனுசரித்து இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்களும் நல்ல விதமான பலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் காத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு கும்பராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான அற்புத பலன்கள் கிடைத்திருக்கு, என்ன மாதிரியான யோகங்கள் நிறைந்திருக்கு, இந்த காலகட்டத்தில் ஏதாவது பரிகாரங்கள் செய்யணுமோ, அதுபோல இந்த காலகட்டத்தில் நீங்க தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணுமா, அதுபோல எந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக செயல்படணும் அப்படின்ற அனைத்து தகவலையும் இந்த வீடியோ மூலம் கும்பராசினியர்கள் நிச்சயமாக தெரிந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடுகளை கண்டிப்பாக கும்பராசினியர்கள் மேற்கொள்வது அவசியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குல தெய்வ வழிபாடு உங்களுக்கு மிக சிறந்ததாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. குல தெய்வத்தை ஒரு முறை நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குல தெய்வத்துடைய அருளும் குல தெய்வத்துடைய பரிபூரண ஆசீர்வாதமும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விதமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாக நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம், நல்ல லாபத்தை நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்கலாம். ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி பாசிட்டிவாக செய்யும் போது கண்டிப்பாக இதன் மூலம் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான பலன்களும் உங்களுக்கு பாசிட்டிவாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மறக்காமல் கும்பராசினியர்கள் இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு மனதெளிவை ஏற்படுத்துவதோடு நிறைய விதமான பாசிட்டிவான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கும்பம் ராசினியர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு, இந்த மாற்றத்தால் என்ன மாதிரியான விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து தெரிந்திருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைத்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.